தேவஸ்தானத்தின் ஏற்பாட்டில் இன்று நடைபெற இருக்கும் மின்சுடை இலை கட்டுமான திட்ட 2வது செயலவை கூட்டத்திற்கு வருகை கொண்டிருக்கும் நமது பிரதமரை சிறப்பு பணிக்கான தலைமை அதிகாரி மதிப்பிற்கு மரியாதைக்குரிய ஐயா திரு சண்முகமூர்த்தன் அவர்களே பெரிய ஒரு சந்தோஷம். கடந்த ஆண்டு அக்டோபர் மாத இறுதியில் நமக்கு மானியம் கிடைக்கப்பெற்றது என்கிற கடிதத்தை ஐயா திரு சண்முகமூர்த்தன் அவர்கள் இந்த மண்டபத்தில் தான் ஒப்படைச்சாரு தலைவர்கிட்ட. கட்டுமான பணி சம்பந்தமான கூட்டத்திற்கு விளக்க கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் மாண்புமிகு பிரதமரின் சிறப்பு அதிகாரி மரியாதைக்குரிய சண்முகமூர்த்தன் அவர்கள் அதுக்கு தான் ஒரு வருடத்துக்குள்ள நம்ம ரன் பண்ணணும். அது ஒன்றும் தொடக்க விழாவே ஒன்றும் நம்ம செய்யலை. நல்லா வெகு விரைவு செய்யணும்னு ஐயாவுக்கு பிஎம் செய்யலான்னு அந்த அடிப்படையில் அவங்க ஐயா நம்மளை இந்த பணியை தொடங்க சொல்லியிருக்காங்க. ஆகவே எது எப்படி இருந்தாலும் இந்த பணி முதல்ல தொடங்குறதுக்கு எல்லாம் வல்ல இறைவன் அருளால் இந்த ஒரு சுமூகமான முறையில் நடக்கும் என்று எல்லாம் வல்ல எம்பெருமானை கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி. I don't think so. Temple யாரும் இது அப்பாயிண்ட் கூட பண்ணல. They appointed you, not yet. நீங்க இன்னும் அப்பாயிண்ட் கூட பண்ணல. அவுட் ஆஃப் என்னது சமுதாயத்துக்கு அவங்க பங்கு இருக்குன்றதுக்காக நீங்க பார்த்தீங்கன்னா லீலாயில சுப்பிரமணிய சுவாமி தேவஸ்தானில் இன்றைக்கி நம்ம கூடியிருக்கோம். இது எதை ஒட்டி நம்ம கூடியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னாக்கா, இங்கே கிரிமட்டோரியம் கட்டுறதுக்கான ஒரு அப்ளிகேஷன் பிரதமர் துறைக்கு அனுப்பப்பட்டிருந்தது. அது ஏறதால ஜூன் 2025 அப்ளை பண்ணி சப்மிஷன் பண்ணி அக்டோபர் ஏண்டில் பார்த்தீங்கன்னாக்கா எல்லா அப்ரூவலும் செய்யப்பட்டு மானியமும் 2.5 மீட்டர் 25 லட்சம் மானியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை ஒட்டி இன்றைக்கி நம்ம என்ன செஞ்சுருக்கோம்னாக்கா, இவங்க கூட இணைந்து உட்கார்ந்து இது வரைக்கும் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குது, அதே நேரத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன, அதை ஒரு கலந்துரையாடல் செய்யறதுக்காக இன்றைக்கி வந்திருக்கோம். இன்றைக்கி அவங்க ஒரு ப்ரிலிமினரியாக இலாஸ்ட்ரேஷன் ஒரு ப்ரெசன்டேஷன் செஞ்சுருந்தாங்க. அது ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இலாஸ்ட்ரேஷன். அப்போ அடுத்த கட்ட நடவடிக்கை கன்சல்டன்ட் அப்பாயிண்ட் பண்ணி அடுத்த ப்ரொஜெக்ட் செய்யறதுக்கான நடவடிக்கையில் ஆலய நிர்வாகம் தயார் நிலையில் இருக்கின்றது. இது பார்த்திங்கன்னா மொத்தம் பார்த்திங்கன்னா செப்டம்பர் 25 இதோட பேக்ரவுண்ட் செப்டம்பர் 25, 2024 பார்த்தீங்கன்னா பிஎம் 20 மில்லியன் கிரிமட்டோரியம் கட்டுறதுக்காக அனௌன்ஸ் பண்ணியிருந்தார். 4 மாநிலம் மட்டுமே அந்த காலகட்டத்தில் சொல்லப்பட்டிருந்தது: கட்டா, ஜோஹர், நெகிரி, சிம்பிரான், பினாங். அதை அந்த அனௌன்ஸ்மெண்ட் செஞ்ச பிற்பாடு நம்ம அப்ளிகேஷனை திறந்துருந்தோம். எல்லா மாநிலத்திலேருந்து அப்ளை பண்ணலான்னு சொல்லிட்டு. அப்போ அப்ளிகேஷன் வந்திருந்தப்போ ஏறத்தாழ 8 ஸ்டேட்லேருந்து அப்ளிகேஷன் வந்துச்சு. அப்போ 8 ஸ்டேட் அப்ளிகேஷன் வந்ததுனால நம்ம எல்லாத்தையும் அக்காமடேட் பண்ணுறதுக்காக என்ன செஞ்சோம்னாக்கா, எல்லா ஸ்டேட்டுக்கும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம கொடுக்கணும்னு சொல்லி எந்த தொகை அவங்க கேட்டிருந்தாங்களோ அதே நேரத்தில் அது புதுசாக இதை அப்கிரேட் பண்ணுறதுக்கான பார்த்து அதுக்கு தகுந்த வகையில் அவங்களுக்கு மானியம் கொடுக்கப்பட்டது. ஜோஹருக்கு பார்த்திங்கன்னா 2 ப்ரொஜெக்ட் கொடுக்கப்பட்டது. மலாக்காவுக்கு 1 கொடுக்கப்பட்டது, நெகிரி சிம்பிலானுக்கு 1, ஸ்லாங்கூருக்கு 1, பேராக்கு 2 ப்ரொஜெக்டு, பினாங் 1, கட்டாவுக்கு 1, பஹாங்க்கு 1 கொடுக்கப்பட்டது. அப்போ ஏறதால 10 இடத்துல 10 கிரிமட்டோரியம் 8 ஸ்டேட்டில் கொடுக்கப்பட்டிருக்கு. நடவடிக்கை இங்கே பார்க்கலாம். இது முதல் கட்ட நடவடிக்கை. அதனால் சம்டைம் கொஞ்சம் அவங்க ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு அவங்க கன்சல்டன்ட் அப்பாயிண்ட் பண்ணாங்கன்னா அடுத்த கட்ட நடவடிக்கை இந்த ப்ரொஜெக்ட் ஏறதால 12 மாதம் காலகட்டத்தில் முடிக்கணுன்றது தான் நம்மளோட நோக்கம். எந்த விதமான இடையூறும் இல்லைன்னா நிச்சயமாக இந்த ப்ரொஜெக்ட் அந்த காலகட்டத்தில் முடிப்பதாக ஆலயம் நம்மக்கிட்ட உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க. போட்டேன்னு சொன்னாங்க. ஸோ அது ஒரு நிலம் எப்படி சொந்த நிலமாக இருக்குதா, இல்லை நிலத்தை வாங்கி மின்சுடலை கட்ட போகிறாங்களா?
ஓகே. ஏற்கனவே அவங்களுக்கு நிலம் இருந்திருக்கும். அதாவது ஏற்கனவே உள்ள நிலம் இருந்திருந்தால் மட்டும்தான் இந்த பில்டிங் கட்டுறதுக்காக கொடுக்கப்பட்டது தான் இந்த 25 லட்சம் வெள்ளி. அப்படி அவங்களுக்கு அது இல்லைன்னு சொல்லியிருந்தாக்கா, இடம் எல்லாம் இல்லைன்னு சொன்னாக்கா அந்த அப்ரூவல் இருக்குது. இது வந்து அப்ரூவல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அங்கே கம்பேர் பண்ணி எம்ஓஎஃப்க்கு போய் எம்ஓஎஃப் தான் இதை வந்து அப்ரூவ் பண்ணியிருக்குது. மானியமும் எம்ஓஎஃப்ல நேரடியாக யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருந்தாங்களோ அவங்களுக்கு அப்ரூவ் பண்ணி தான் அவங்க வங்கியிலே சேர்க்கப்பட்டது. அப்ளிகேஷன்னால தான் வந்து இந்த மானியங்களாக ஒதுக்கப்பட்டுச்சா இல்லை ஆல்ரெடி பிஎம் வந்து இதுக்காக மானியம் ஒதுக்கப்பட்டு வச்சுருக்காரு? மானியம் ஒதுக்கப்பட்ட பிற்பாடு தான் நாங்கள் அப்ளிகேஷனை எடுக்க ஆரம்பித்தோம். அப்படின்னாக்கா பிஎம் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. இதை பிஎம் அனௌன்ஸ் பண்ணப்ப நிச்சயமாக நாங்கள் அது தேவைகள் இருந்துச்சு. தேவைகள் அடிப்படையில் பிஎம் கேட்டப்ப பிஎம் அதை வந்து கொடுக்கப்பட்டு 20 மில்லியன் அப்ரூவ் பண்ண பிற்பாடு தான் நம்ம இந்த அப்ளிகேஷன் எடுத்து அதை ப்ரோசஸ் பண்ணுறோம். இப்போ 10 மீன் சுடலைக்கு வந்து ஓராண்டுக்குள்ள வந்து எல்லாமே முடிச்சிடணும். ஆமாம், கொடுக்கப்பட்டது வந்து ஒரு வருஷம் கொடுத்துருக்கு. ஸோ அப்போ 10 மீன் சுடலை வந்து எத்தனை மீன் சுடலைகள் வந்து எத்தனை பெர்சன்டேஜ் வந்து முடிச்சுட்டாங்க, எந்த அளவுக்கு வந்து அதோட ஸ்டேஜ் வந்து இருக்குது? சில ஸ்டேட் வந்து ப்ரிலிமினரி கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்து ப்ரிலிமினரி ஒர்க்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் ஆரம்பிக்காமல் இருக்கிறது. அதனால தான் இப்போ பார்த்தீங்கன்னா நேரடியாக ஒவ்வொரு மாநிலத்தையும் எழுதி யாருக்கெல்லாம் அந்த மானியம் கொடுக்கப்பட்டதோ இந்த நிலையில் இருக்கிறத சேகரிக்கிறதுக்கான ஒரு ஏற்பாடாக தான் நான் இன்றைக்கு வந்து கிடாது நிலம் இருக்குது. அந்த நிலத்தில் என்ன மாதிரி கட்ட முடிவுன்றதை ப்ரிலிமினரி ஸ்டடி பண்ணி அவங்க தான் அந்த கொடுக்க சொல்லுவாங்க. அப்போ இடம் எப்படி இருக்குது, நம்மளுக்கு இப்போ மானியம் கொடுக்கப்பட்டது வந்து 2.5 மில்லியன். அதுலேருந்து பத்தாமல் ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னு சொன்னாக்கா அதை பொறுப்பேற்றுக்க வேண்டியது ஆலயம். இப்போ இந்த 10 மீன் சுடலைகள் வந்து ஆலயங்கள் தான் பொறுப்பேற்று செய்கிறாங்களா? மெஜாரிட்டி ஆலயம் சட்டம் ஆலயங்கள் தான். ஸோ இந்த மானியம் வந்து ஆலயத்தோட அக்கௌண்ட்ல தான் போயிருக்கு. ஆமாம், 10 மீன் சுடலைகள் வந்து ஆலயத்தோட அக்கௌண்ட்ல தான். சில எல்லாமே ஆலயம் சொல்ல முடியாது. சிலது வந்து இப்போ சத்தானு வச்சுருக்காங்க, இப்போ சத்தானு கொடுத்துருக்காங்க. இந்த வருஷம் கடைசியில் செஞ்சிட முடியுமான்னு கேட்டிங்கனாக்கா சூழ்நிலைகள் பார்க்குறப்ப முடியாதுன்றது தோணுது. அதே நேரத்தில் அப்படி தேவைகள் இருந்தாக்கா அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னு சொன்னாக்கா வி கேன் ஆல்வேஸ், அதாவது நம்ம எம்ஓஎஃப்க்கு கலந்து பேசுகிறோம். நம்ம ப்ரொஜெக்ட் செஞ்சுட்ருக்கோம், இந்த காரணத்தினால எக்ஸ்டென்ஷன் கொடுங்கன்னு சொல்லி நம்ம கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதையே நம்ம ஒரு எடுத்துக்கிட்டு ஒரு கிராண்டட் டேக் இட் ஃபார் கிராண்டட் எக்ஸ்டென்ஷனுக்காக நம்ம வேலை செய்யக்கூடாது. நம்ம ப்ரொஜெக்ட் 12 மாதம்னா இபிலேருந்து 12 மாதத்தில் நம்ம முடிச்சு கொடுக்குற அளவுக்கு எல்லா வேலைகளும் நம்ம செய்யணும். மானியம் வந்து நாங்கள் 2023 மடானி அரசாங்கத்தின் தலைவர் திரு மாண்புமிகு டாக்டர் அன்வார் அவங்க வந்து டிப்சியம் வச்சு கெடா மாநிலத்தில் இந்திய சமூகத்தை சந்தித்தாங்க. அந்த இடத்துல வந்து நம்ம முறையான ஒரு மனு கொடுத்தோம். மனு கிடைக்கப்பட்ட பிறகு அதோட ஃபாலோஅப்பில் வந்து 2025 தான் வந்து அப்ரூவ் பண்ணி நம்ம ஐயா சண்முகம், திரு YPR, முன்னாள் சட்டமன்ற ஆரம்பம் இவங்களோட முயற்சினால் கிடைக்கப்பட்டது. இப்போ வந்து இந்த ஆலயம் வந்து இந்த மின்சுடை எங்கே கட்டுனா ஏற்கனவே நம்மளுக்கு கொடுத்த இடம் தான். புக்கைக்காரம் சிம்லிங் மாவட்டத்தில் வந்து சிம்லிங்கில் கட்டுறோம். தெரியாது. அதனால் இந்த இந்த திட்டத்தில் வந்து அனைத்து கோலமுடா மாவட்டத்தில் அனைத்து இந்தியர்களும் பயனடைவாங்க. இப்போ இது வந்து மடானி அரசாங்க மானியத்தில் வந்து இந்த மின்சுடல் வந்து உருவாக்கப்படுது பாருங்களேன். இப்போ மின்சுடல் நார்மலி வந்து நம்ம பே பண்ணால் தான் வந்து மின்சுடல். இப்போ இந்த மடானி அரசாங்கத்தில் உருவாக்கப்படுற இந்த மின்சுடலை வந்து பேமெண்டா FOCயா? பேமெண்ட் தான். ஏன்னா இப்போ அரசாங்கம் வந்து மடானி அரசாங்கம் வந்து மின்சுடலை கட்டுறதுக்கு அந்த மெயின்டெனன்ஸ்லாம் வந்து இப்போ இந்த மின்சுடல் வந்து சுப்பிரமணிய தேவஸ்தானம் தலைமையில் தான் வந்து இப்போ வந்து அந்த ப்ராஜெக்ட் வந்து லீட் பண்ண போகிறீங்க. ஆமாம்மா. ஏன்னா विश्वा पशु वर्षनाम संवत्सरे अयने मासे ऋदो पक्षे सुपयोग सुपकर्णे ஓங்கி உலகளந்த உத்தமன் வேர்வாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்று நீராடினால் திங்கின்றி நாளெல்லாம் திங்கள் மும்மாறு பெய்து ஓங்கி பெரும் ஜன்னல் ஊடுகையில் உகழ பூங்குவளை போதினில் பொறிவண்டு கண்படுப்பதேங்காதே புக்கிருந்து தீர்த்தமடை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் வரும் பசுக்கள் நீங்காத செல்வம் பெற்று நிறைந்து தீர்காயுஷ்பவந்தோ. இது ஒரு ரிப்போர்ட்டர்ஸ்
ஆன்லைன் டிவியின் செய்திகள். நன்றி, வணக்கம்.